காட்டில் எல்லா பறவைகளும் விலங்குகளும் சேர்ந்து கிறிஸ்மஸ் கொண்டாடலான்னு முடிவு பண்ணாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அந்த காடே களைகட்டி இருந்துச்சு. சோட்டு கரடி அந்த காட்டிலேயே ரொம்ப குறும்புத்தனமாக சுட்டித்தனமாக இருந்தாலும் மற்றவங்க பொருளை திருடி வச்சுக்கிறது, பொய் சொல்கிறதுன்னு எல்லா கெட்ட குணங்களோடையும் இருந்துச்சு. சோட்டு காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளையும் கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்படும். இந்த குணங்கள் இருக்கிறதுனாலேயே காட்டில் யாருக்குமே சோட்டுவை பிடிக்காமையே போயிடுச்சு. சோட்டோட அம்மா என்ன வேலை சொன்னாலும் அவன் செய்ய மாட்டான். ரொம்ப பிடிவாத குணத்தோடையே இருந்தான். மாயா, சோட்டு எங்கே போனான்? காலையிலேருந்து அவனை நான் பார்க்கவே இல்லையே. அவன் காலையிலேயே தேன் எடுக்கிறேன்னு சொல்லி போயிட்டாம்மா. பக்கத்து வீட்டில் பழங்கள் எல்லாம் திருடி சாப்பிட்டான்னு அந்த அக்கா வந்து சொல்லிட்டு போகிறாங்கம்மா. ஏன் தான் இந்த சோட்டு பையன் இப்படி இருக்கானே தெரியல. யாருக்கும் அடங்க மாட்டேங்கிறான். இவனை எப்படி தான் மாற்றுறதுன்னு எனக்கும் புரியல. டேய் சோட்டு, காலையிலேருந்து எங்கேடா போன? உன்னை தண்ணி தானே கொண்டு வந்து வீட்டில் வைக்க சொன்னேன். அம்மா, ரொம்ப பசிச்சுது, அதான் போய் தேன் எடுத்து சாப்பிட்டு வரலான்னு போனேன். சரிடா சோட்டு, போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாடா. நானெல்லாம் போக மாட்டேன். வேணா உனக்கு தண்ணி வேணா மாயாவை அனுப்பிவிடு. சோட்டு அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு வெளியே போனான். எல்லாரும் கிறிஸ்மஸ் தாத்தா கொடுத்த கிஃப்டை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே விளையாடிட்டு இருந்த சின்ன குருவிக்கிட்ட, ஏய் உனக்கு மட்டும் எப்படி கிஃப்ட் கிடச்சிது? கிறிஸ்மஸ் தாத்தா தான் வந்து கொடுத்துட்டு போனார். அந்த தாத்தா எனக்கு மட்டும் கொடுக்காம உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போனாரா? எங்கே போனாருன்னு சொல்லு, நான் போய் அவரை பேசிக்கிறேன். இந்த வழியாக தான் போனார். நீங்கள் வேகமாக போனீங்கன்னா உங்களை பிடிச்சிடலாம். காட்டில் எல்லாத்துக்கும் கிஃப்ட்டு சாக்லேட்டு கொடுத்துருக்காரு, எனக்கு மட்டும் கொடுக்கல. நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். சோட்டு மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருக்கிற கிறிஸ்மஸ் தாத்தா கிட்டே போய், எனக்கு மட்டும் ஏன் கிஃப்ட்டு கொடுக்கலன்னு கேட்டான். உனக்கு புது கிஃப்ட்டு தரேன்னு பக்கத்து காட்டில் இருக்கிற சிங்கத்தோட குகையில் கொண்டு போய் விட்டுட்டாரு. சோட்டும் அது சிங்கத்தோட குகைன்னு தெரியாமல் அங்கே இருக்க எல்லாத்தையுமே சாப்பிட்டு சந்தோஷமாக தூங்கிட்டு இருந்துச்சு. சிங்கம் வர சத்தத்தை கேட்டதும் கிறிஸ்மஸ் தாத்தா அங்கேருந்து போயிட்டாரு. சாப்பிட்டு சோட்டு நல்லா தூங்கிடுச்சு. சிங்கராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்து சோட்டுவை பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருச்சு. சோட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த கூண்டுலேருந்து வெளியே வர்றதுக்கு. அது என்ன முயற்சி பண்ணியோ அதனால அதுலேருந்து வெளியே வர முடியலை. ஒரு வாரம் ஆயும் யாருமே சோட்டு வந்து காப்பாற்றலை. சோட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு சாப்பாடு இல்லாமல். சோட்டு அந்த நேரத்தில் அவங்க அம்மாவை நினச்சி ரொம்ப அழுதுச்சு. எங்கள் அம்மாவுக்கு நான் எந்த உதவியுமே செய்யாமல் இருந்த நல்ல பிள்ளையாவே நடந்துக்கலைன்னு. இப்படியே நான் சாப்பாடு இல்லாமல் இறந்துருவோம் போல இருக்குது, எங்கள் அம்மாவை பார்க்கவே முடியாதுன்னு அழுதுகிட்டு இருந்த சோட்டுவை கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கூப்பிட்டாரு. கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்ததும் சோட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. எப்படியாவது என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுங்கன்னு. கிறிஸ்மஸ் தாத்தா இப்போவாவது எல்லாத்துக்கிட்டே எப்படி நடந்துக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்டார். இந்த ஒரு வாரத்தில் நான் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படும் போது தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் மற்றவங்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு. இனிமே நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக நடந்துப்பேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடிடுச்சு. உன்னோட குணங்களை மாற்றுறக்கு தான் நான் அந்த குகைக்குள்ளேயே உன்னை கொண்டு போய் விட்டேன். அந்த சிங்கம் உன்னை எதுவும் செய்யாதுன்னு எனக்கும் தெரியும்னு சொன்னார். எப்பவும் மற்றவங்கள கஷ்டப்படுத்தி வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோட்டுவுக்கும் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. சோட்டுவோட குணங்கள் எல்லாம் மாறினதை பார்த்து அந்த காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் சந்தோஷப்பட்டுச்சு.